வணக்கம். எஸ்ஜிடி நியமன தேர்வுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் எந்த போட்டி தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அறிவியலில் டாபிக் வைஸ் படிக்கணும் அப்படின்னா என்னோட புக் ஃபீடிங் சேனலில் சயின்ஸ் எஸ்ஜிடி சயின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக படிக்கிறத அப்படியே நான் போட்டுட்டு வரேன். நான் படிக்கிறத என்னோட பயன்பாட்டுக்கு திரும்ப பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது அதை பயன்படுத்துறதுக்காக போட்டுட்டு வரேன். உங்களுக்கும் தேவை அப்படின்னா இதை பார்த்து படிங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னா சயின்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக் படிக்கணும், அது எந்தெந்த லெசனோட தொடர்புடையது. இப்போது ஃபஸ்ட்டு டாபிக் முடிஞ்சிருச்சு மெஷர்மெண்ட்டு. அது 6th term 1 lesson 1, 7th lesson 1, 8th lesson 1, 9th lesson 1 அளவீடுகள் அப்படிங்கிற லெசன் மெஷர்மெண்ட்டு 4 லெசனாக இருக்குது. அந்த 4 லெசனுமே முடிஞ்சிருச்சு. அந்த 4 லெசனையும் எஸ்ஜிடி சயின்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி திரும்ப நான் இன்னொன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன், எஸ்ஜிடி சயின்ஸ் டெஸ்ட்டு அப்படின்னு. இப்போ இந்த 4 டாபிக் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது 4 டாப்பிக்லேருந்து ஒரு 100 கேள்விகள், 75லேருந்து 100 கேள்விகள் வரைக்கும் முயற்சி பண்ணி என்னால் எப்படி கொஷின் எடுக்க முடியும், எந்தெந்த கேள்விகள் எப்படி வரும் அப்படிங்கிறத நானே அனலைஸ் பண்ணி எடுத்து அதை நம்ம டெஸ்ட்டாக எழுதலாம் அப்படிங்கிறத அடுத்து கண்டினியூவாக வரும். இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையுமே நான் நோட்ஸாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். நோட்ஸாக ரெடி பண்ண முடியலங்கும்போது டைரெக்டாக புக்கையே வச்சு படிச்சுட்டு கொஷின்ஸ் மட்டும் எழுதி போட ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் படிக்கணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி படிக்கணுன்னா இதை தொடர்ந்து படிங்க. தமிழில் 6th 8th 10th வரைக்கும் பாதி லெசன்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் தொடர்ந்து வரும், கண்டினியூவாக படிக்கலாம். நாம் இப்போது 7th செகண்ட் லெசன் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பதிவு பார்த்தீங்கன்னா விசை, இயக்கம் மற்றும் அழுத்தம் 2வது டாப்பிக்கில் ஃபஸ்ட் லெசன் 6th term 1 செகண்ட் லெசனு பார்த்தாச்சு. அடுத்து இப்போ நாம் 7th செகண்ட் லெசன் பார்க்குறோம். இதுக்கு அடுத்து இன்னும் 8th 9th 10th இன்னும் 3 லெசன் இருக்குது. தொடர்ந்து அதையும் நம்ம பார்க்கலாம். நான் கொஷின்ஸை படிப்பேன், ஆன்சரையும் படிப்பேன். நீங்கள் புக் வச்சுருக்கவங்க புக்காக படிக்கலாம், இல்லை இதை எழுதி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஒன்றுமே ஒவ்வொரு கொஷின்ஸு. இதை நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா இன்னுமே பயனுள்ளதாக இருக்கும். வினாக்கள் வரும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக் எடுத்து முடிச்சுட்டு இந்த டாப்பிக்கான வினாக்களையும் நீங்கள் இதே மாதிரி எஸ்ஜிடி சயின்ஸ் டெஸ்ட்டுங்கிறதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டாப்பிக்கோட கீழே கொஷின்ஸ் வரா மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போது நீங்கள் இதை படிச்சுட்டு அந்த கொஷின்ஸை போய் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு தான் போடுறேன், நீங்களும் படிங்க. விசையும் இயக்கமும். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் தான் தொலைவு எனப்படும். இந்த லெசன் விசை மற்றும் இயக்கம். இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தொலைவு கொடுத்துருப்பாங்க, இடப்பயிற்சி கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் எப்படிலாம் நடக்கும், அது எந்த சைடில் போனால் எந்த டைரெக்ஷனில் போனால் அதை எப்படி வகுக்கிறது, வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, திசை வேகம், முடுக்கம், இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாமா? துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவை என்னன்னு சொல்கிறாங்க? இடப்பெயர்ச்சி எனப்படும். துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு இடப்பெயர்ச்சி எனப்படும். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவை இரண்டும் ஒரே அலகால் குறிக்கப்படுகிறது. தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். ரெண்டுத்துமே மீட்டருங்கிற அடிப்படை அலகால தான் நாம் குறிப்போம். 4வது கேள்வி பாருங்க. ஒருவர் பயணம் செய்த தொலைவு 30 கிலோமீட்டர், அவரின் இடப்பெயர்ச்சி 0 கிலோமீட்டர் எனில் நீ அறிவது என்னன்னு கேட்குறாங்க. ஒருத்தர் 30 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காரு, ஆனால் இவருக்கு இடப்பெயர்ச்சியே அடையலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பயணம் செய்தவர் மீண்டும் தொடங்கிய இடத்துக்கே வந்து சேர்ந்தார். பயணம் செய்தவர் மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே வந்து சேர்ந்தார். 5வது கேள்வி பாருங்க. வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு யாது? வான் ஏரோப்ளேனும் கடலில் போகிற கப்பல்லாம் இந்த தூரத்தை சொல்கிறதுக்கு இப்படி தான் சொல்லுவாங்க, நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. நாட்டிக்கல் மைல். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர்? 1.852 கிலோமீட்டர். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர். கப்பல் மற்றும் விமானங்களில் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. வேகம் என்பது எதை குறிக்கும்? தொலைவு பை காலம், மீட்டர் பை வினாடி. வேகம் என்பது தொலைவு பை காலம். வேகத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. நார்மலாக அழகாக ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா அது சீரான வேகம். விட்டு இழுத்து போச்சு, ஒரு இடத்துல குறையுது, ஒரு இடத்துல அதிகமாகுது, ஒரு இடத்துல ரொம்ப வேகமாக போகுது அப்படின்னா அது சீரற்ற வேகம். வேகத்தை 2ஆக பிரிக்கலாம். சீரான வேகம், சீரற்ற வேகம். வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. ஒரு பொருள் சம கால இடைவெளிகளில் சம தொலைவினை கடந்தால் அதை என்னன்னு சொல்கிறோம்? சீரான வேகம் எனப்படும். ஒரு பொருள் சம கால இடைவெளிகளில் சம தொலைவினை கடந்தால் அது சீரான வேகம் எனப்படும்.
ஒரு பொருள் வெவ்வேறு கால இடைவெளிகளில் வெவ்வேறு தொலைவினை கடந்தால் அப்பொருள் சீரற்ற வேகத்தில் செல்வதாக கருதப்படும். ஒரு பொருள் வெவ்வேறு கால இடைவெளிகளில் வெவ்வேறு தொலைவினை கடந்தால் அப்பொருள் சீரற்ற வேகத்தில் செல்வதாக கருதப்படும். ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மொத்த டாப்பிக்குமே அந்த ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் மொத்த டாப்பிக்கையும் நீங்கள் புரிஞ்சு படித்தாதான், புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கேள்விகள் வரும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஒரு பொருள் வெவ்வேறு கால இடைவெளிகளில் வெவ்வேறு தொலைவினை கடந்தால் அப்பொருள் சீரற்ற வேகத்தில் செல்வதாக கருதப்படும். சராசரி வேகம் என்பது எடுத்துக்கொண்ட மொத்த காலத்தை எதனால் வகுக்க கிடைக்கும்? சராசரி வேகம் என்பது எடுத்துக்கொண்ட மொத்த கால அளவை எதனால் வகுக்க கிடைக்கும்? கடந்த மொத்த தொலைவோட வகுக்க கிடைக்கும். அதாவது கடக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட மொத்த காலத்தால் மொத்த தொலைவை காலத்தால் வகுத்தா சராசரி வேகம் கிடைச்சிடும். ஓகேவா? ஒரு கிலோமீட்டர் மணி என்பது எதற்கு நிகரானது? நம்ம கிலோமீட்டர் மணியை மீட்டர் பை வினாடியாக மாற்றணும் அப்படின்னா என்ன செய்வோம்? 5/18 பெருக்குவோம் இல்லையா? அதான் கேட்டிருக்காங்க. ஒரு கிலோமீட்டர் மணி என்பது எதற்கு நிகரானது? 5/18 மீட்டர் பை வினாடிக்கு நிகரானது. ஏன் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர், ஒரு மணிங்கிறது 3600 வினாடி. வினாடிக்கு மாற்றணும் அப்படின்னா, மணியை வினாடிக்கு மாற்றணும் அப்படின்னா 3600 மாற்றணும். அதே கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000க்கு மாற்றணும். அதே தான் சொல்லியிருக்காங்க. 1000/3600 = 5/18 மீட்டர் பை வினாடி. பொதுவான வேகங்கள் கொடுத்துருக்காங்க. சிலவற்றோட பொதுவான வேகங்கள் கொடுத்துருக்காங்க. ஆமை ஒரு வினாடிக்கு 0.1 மீட்டர் நகரும். ஆமை 0.1 மீட்டர் நகரும் வினாடிக்கு. மனிதர்களோட நடக்கிற வேகம் பார்த்தீங்கன்னா 1.4 மீட்டர் நடப்பாருங்க ஒரு வினாடியில் என்னென்ன செய்வாங்கன்னு போட்டிருக்காங்க. 1.4 மீட்டர் போவாங்க மனிதர்கள். அடுத்து விழும் மலைத்துளி 9லேருந்து 10 மீட்டர் விழுமா. ஒரு வினாடிக்கு 9லேருந்து 10 மீட்டர் கடக்கும் மலைத்துளி. ஓடும் பூனை பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் ஓடிடும். ஒரு வினாடியில் பூனை 14 மீட்டர் ஓடிடும். பூனை எவ்வளோ தூரம் போவோம்? 14 மீட்டர். சைக்கிளின் வேகம் ஒரு மணி நேரத்தில் 20லேருந்து 25 கிலோமீட்டர் போயிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சைக்கிளில் போனோம்னா ஒரு மணி நேரத்தில் 25 கிலோமீட்டர் போகலாமா. 20லேருந்து 25 கிலோமீட்டர். சிறுத்தையோட ஓடும் வேகம் கேட்டிருக்காங்க. ஒரு வினாடியில் 31 மீட்டர் போயிடும். ஒரு வினாடியில் சிறுத்தை எவ்வளோ தூரம் போகும்? 31 மீட்டர். ஒரு வேகப்பந்த வீச்சாளர் வேகமாக போய் தானே பந்தை எறியணும், அதையும் கொடுத்துருக்காங்க. பும்ராவோ அஸ்வினோ ஓடினாங்க அப்படின்னா எவ்வளோ வேகத்தில் ஓடுவாங்கன்னா 90 to 100 மைல் வேகத்தில். மணிக்கு 90 to 100 மைல்னு கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பயணிகள் விமானத்தின் வேகம். விமானத்தோட வேகம் வினாடிக்கு 180 மீட்டர். ஒரு வினாடிக்கு 180 மீட்டர் போயிடும். ராக்கெட்டின் வேகம் பார்த்துக்கோங்க. வினாடிக்கு 5200 மீட்டர், 5.2 கிலோமீட்டர் போயிடும் வினாடிக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க 14வது கேள்வி. சராசரி திசைவேகம் என்பது ஒரு பொருள் கடந்த மொத்த தொலைவை அது பயணிக்க எடுத்துக்கொண்ட மொத்த நேரத்தால் என்ன செய்ய கிடைக்கும் சராசரி வேகம். மொத்த தொலைவை பயணிக்க எடுத்துக்கொண்ட மொத்த நேரத்தால் வகுக்க கிடைப்பது தான் சராசரி வேகம். 100 மீட்டர் தொலைவினை 4 வினாடிகளில் கடக்கும் காரோட திசை வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 100 மீட்டர் தொலைவினை 4 வினாடியில் ஒரு கார் கடக்குது அப்படின்னா அதோட திசை வேகம் என்ன? இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் தான் திசை வேகம்னு சொல்லுவாங்க. திசை வேகத்துக்கான கடந்த தொலைவு பை காலம்னு படித்தோம் இல்லையா, அதே தான் கொடுத்துருக்காங்க. திசை வேகம்னா தொலைவு பை காலம். 100/4 அப்படின்னா என்ன வரும்? மீட்டர் பை வினாடி. 25 மீட்டர் பை வினாடி. அடுத்து பாருங்க, ஒரு பேருந்து கிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் பயணம் செய்கிறது. பின்னர் திரும்பி அதே பாதையில் மேற்கு நோக்கி 7 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அப்போ வந்த இடத்தை தாண்டி மறுபடியும் 2 கிலோமீட்டர் போயிருப்பாங்க இல்லையா. இப்பயணத்தினை நிறைவு செய்ய அது 0.2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது எனில் அதன் சராசரி திசை வேகத்தினை கணக்கிடுக. 5 - 7 டிவைடட் பை தூரத்தை வகுக்கணும் 0.2. இது 5 - 7 -2ன்னு வந்துடும் இல்லையா. அப்போது 10 கிலோன்னு வரும். அதாவது பாயிண்ட் இந்த பக்கம் போச்சுன்னா 10 மணின்னு வந்துடும். 10 × 5/8ன்னு போடும்போது மீட்டர் பை வினாடிக்கு 5/18 போட்டு மாற்றணும் அப்படின்னா 0.28, அது மைனஸில் தான் வரும்.
ஏன்னா பெரிய நம்பர் மைனஸ் தான் இல்லையா. மைனஸ் 0.28 மீட்டர் பை வினாடி. ஒன்றில் வகுத்துருக்காங்க, அதை 5/18 பெருக்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஆன்சர் 0.28 மீட்டர் பை வினாடி. திசைவேகம் மாறுபடும் வீதம் டேஷ் எனப்படும். திசைவேகம் மாறுபடும் வீதத்தை என்னன்னு சொல்கிறோம்? முடுக்கம்னு சொல்கிறோம். திசைவேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம் எனப்படும். ஒரு பொருளின் வேகத்திலோ அல்லது திசையிலோ மாற்றம் ஏற்பட்டால் அப்பொருள் என்னவாகிறது? முடுக்கம் அடைகிறது. ஒரு பொருளோட வேகம் மாறும்போதோ திசையிலையும் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அது முடுக்கம் அடைகிறது என்று பொருள். திசைவேக மாறுபாட்டை காலத்தால் வகுக்க கிடைப்பது 19வது கேள்வி. திசைவேக மாறுபாட்டை காலத்தால் வகுக்க கிடைப்பது முடுக்கம். திசைவேக மாறுபாட்டை காலத்தால் வகுக்க கிடைப்பது முடுக்கம். முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு. ஒவ்வொரு வார்த்தைகளுமே மாறும். முடுக்கம்னா என்ன? திசைவேக மாறுபாட்டை எதால் வகுக்கணும்? காலத்தால் வகுக்கணும். சரி, இப்போது முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு கேட்டிருக்காங்க. முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு. மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு. இப்போ முடுக்கத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A = V - U / Tன்னு வரும். இல்லை Vங்கிறது இறுதி திசைவேகம், Uங்கிறது ஆரம்ப திசைவேகம். இந்த ஃபார்முலாவை மட்டுமே கேட்பாங்க. முடுக்கத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு மட்டும் கேட்டு போயிடுவாங்க. முடுக்கத்தை நீங்கள் படிச்சிருக்கணும். எங்கனாவது இங்கிலீஷ் லெட்டர் வருது எந்த இடத்துலையாவது அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து படிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. அதே மாதிரி எங்காவது சம்மு வருது அப்படின்னா அதை மட்டும் விட்டுட்டு நம்ம மெமரி மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. அந்த நீங்கள் மெமரி பண்ணுறத விட இது ரொம்ப ஈஸியானது. முடுக்கங்கிறது A, V - U / T, அவ்வளோதான். Tங்கிறது காலம். Vனா இறுதி திசைவேகம். லாஸ்ட்டில் தான் வந்து திசைவேகத்தை முன்னாடியில் போடணும், ஆரம்ப திசைவேகத்தை அடுத்து போட்டு மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் நம்பர் கொடுத்தாலே இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். பாருங்கள், ஒரு பேருந்து நேர்கோட்டில் இயங்க தொடங்கி 4 வினாடிகளில் 12 மீட்டரையும் 12 மீட்டர் பை வினாடி வேகத்தை அடையுது எனில் அதன் முடுக்கத்தினை காண்கன்னு போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் எந்த வேகத்தில் இருக்குன்னு சொல்லலை, தொடங்கின்னு போட்டாங்க இல்லையா. அப்போது ஆரம்ப திசைவேகம் 0. லாஸ்ட்டில் என்ன செய்யுது? வினாடிக்கு 12. அப்போ 12 முன்னாடி போட்டு -0/4, அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்கும்? 3 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு. முடுக்கம்னா ஸ்கொயர்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம், கடைசியில் ஸ்கொயர்ட் போடணுமா போடக்கூடாதான்னு தெரியாது. அப்போது இப்போலேருந்தே தெளிவாக படிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எக்ஸாம் வந்துருச்சு அப்படிங்கும்போது தான் நிறைய பேருக்கு அலர்ட் அடிக்கும் மைண்டில். அந்த அலர்ட்டை இப்போவே செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைம் எடுத்து ஒன்றத்தை படிக்கும்போது அது நிறைய நல்ல சேவ் ஆகும், மைண்டில் போய் நிற்கும், லாஸ்ட் வரைக்கும் அது நமக்கு கை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னா தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. 12 - 0/4 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு. முடுக்கம் ஸ்கொயர்டு. ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே சென்றால் அப்பொருளில் ஏற்படும் முடுக்கம் என்னது? நேர்முடுக்கம். காலத்தை பொறுத்து திசைவேகமானது அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா அது நேர்முடுக்கம். சிறுத்தையின் வேகம் என்னன்னா 25 மீட்டர் பை வினாடி முதல் 30 மீட்டர் பை வினாடி வரை இருக்கும். சிறுத்தையின் வேகம் 25 மீட்டர்லேருந்து 30 மீட்டர் பை வினாடி வரை இருக்கும். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் அப்பொருள் பெற்றிருப்பது எதிர்முடுக்கம். குறைந்து கொண்டே வந்தால் எதிர்முடுக்கம், அதிகரித்து கொண்டே போச்சுன்னா நேர்முடுக்கம். ஒரு நேர்கோட்டு பாதையில் 8 மீட்டர் பை வினாடி என்ற திசைவேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பந்தானது ஒரு நேர்கோட்டு பாதையில் 8 வினாடிக்கு 8 மீட்டருங்கிற திசைவேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பந்து 10 வினாடியில் 2 மீட்டர் வினாடி என்ற திசைவேகத்தினை அடையுது. அப்பொருள் பெறும் எதிர்முடுக்கம் யாது? 8லேருந்து 2க்கு போகுது இல்லையா, அதனால வினாடியில் 2 மீட்டர் என்ற திசைவேகத்தினை அடையுது. அப்போ அது எதிர்முடுக்கத்தை தான் பெறுது. ஏன்னா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நம்ம இப்போ தான் படித்தோம். 8லேருந்து 2க்கு வருது அப்படிங்கிறதுனால அது எதிர்முடுக்கத்தை பெறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். முடுக்கம்னா என்ன? A. Vனா என்னது? இறுதி திசைவேகம். Uனா ஆரம்ப திசைவேகம். ஆரம்ப திசைவேகம் 8, இறுதி திசைவேகம் 2. 2 - 8/10ன்னு போட்டாக்கா -6 வரும். அப்போ 6க்கு 6/10ங்கும் போது 0.6 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு. இதே கேள்வியை கூட கேட்கலாம், இந்த மாதிரி வேறு நம்பரை கொடுக்கலாம், அவ்வளோதான். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்குறத ஈஸியாக போட்டுடலாம். ஒரு பொருளின் திசைவேகத்தில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து மாற்றம் அதிகரித்தாலோ குறைத்தலோ அதிகரித்தலோ குறைதலோ சீராக இருப்பின் அது என்னன்னு சொல்லப்படுது? சீரான முடுக்கம்னு சொல்லப்படுது. ஒரு பொருளின் திசைவேகத்தில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து மாற்றம் அதிகரித்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி
அது வந்து காலத்தை பொறுத்து இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது சீராக இருந்ததுன்னா அது சீரான முடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. சீரற்ற முடுக்கம் என்பது ஒவ்வொரு அலகு நேரத்திலையும் ஒரு பொருள் திசைவேக காலத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா அது சீரற்றதாக அமையும். முடுக்கம் வந்து சீரற்றதாக அமையும். 26வது கேள்வி பாருங்க. தொலைவு கால வரைபடம் இருக்கு. அதுல நேர்கோட்டோட சாய்வு வந்து சுழி மதிப்பிலே இருந்தது அப்படின்னா அது ஓய்வு நிலையில் உள்ளது. படிச்சுக்கோங்க. நான் அடுத்த பிக்சர் காட்டுறேன். தொலைவு கால வரைபடம் இருக்கு. நம்ம கிராஃபில் வரும் இல்லையா, கிராஃபில் இருக்கிற காலம், கிராஃபில் இருக்கிற மாதிரியான பாக்ஸோட இருக்கும். அதில் நேர்கோட்டோட சாய்வு வந்து எந்த மாற்றமும் இல்லை, சுழி மதிப்பிலே தான் போகுது அப்படின்னா சுழிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 0ன்னா என்ன அர்த்தம்? அது எதுவுமே ஆகல, பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது. அடுத்து சீரான திசைவேகத்தில் 100 மீட்டர் தொலைவினை 4 வினாடிகளில் கடக்கும் மகிழுந்தின் திசைவேகத்தை கண்டறிய. திசைவேகத்தை கண்டறியறதுக்கு என்ன ஃபார்முலா? தொலைவு பை காலம். தொலைவு பை காலம். தொலைவு என்ன? 100 மீட்டர் தொலைவு. காலம் 4 வினாடி. அப்போது 25 மீட்டர் பை வினாடி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், திரும்பவும் எக்ஸாம்பிளுக்கு வந்திருக்கு. ஓகேவா? உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர் தூரத்தினை 9.58 100 மீட்டரை 9.58 வினாடியில் கடக்கிறாரு. உலக சாதனை படைச்சாரு. சரி, 30 மீட்டர் வினாடி. வினாடிக்கு 30 மீட்டர் போகுது. யார்? சிறுத்தை. இப்போ சிறுத்தையும் உசைன் போல்ட்டையும் ஓட விட்டால் யார் ஜெயிப்பா? வினாடிக்கு 30 மீட்டர் போயிடுது. அது 9 வினாடி ஓட விட்டால் என்ன ஆகும்? 58 வினாடியிலே அது போயிடும், 100 மீட்டரை தாண்டிடும். அப்போது யார் தான் ஜெயிச்சது? உசைன் போல்ட்டின் வேகம் 100 மீட்ரு, சிறுத்தையின் வேகம் என்னது? வினாடிக்கே 30. அதனால வெற்றி பெறுவது சிறுத்தையாக தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி பாருங்கள், படிக்கும் போதே கோடு போட்டுக்கோங்க. 4 மீட்டர் கிழக்கு நோக்கி நேராக நடக்கணுமா. பின்னர் 2 மீட்டர் தெற்கு நோக்கி நடந்து அடுத்து 4 மீட்டர் மேற்கு நோக்கி நடக்கணும். கிழக்கு நோக்கி போகணும், திரும்ப 2 கிலோமீட்டர் தெற்க, மறுபடியும் 4 கிலோமீட்டர் மேற்க, கடைசியாக 2 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நீ நடக்கிறாய் என அப்படியே பாக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் 2 கிலோமீட்டர் வடக்க போகிறோம் அப்படின்னா மொத்த தூரத்தினை 24 வினாடிகளில் நீ கடக்கிறாய். உனது சராசரி வேகம் எவ்வளவு, சராசரி திசை வேகம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்த தூரம் 12 மீட்ரு, மொத்த நேரம் 24 வினாடிகள். சராசரி திசை வேகத்தை என்ன செய்யணும்? மொத்த இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட காலம். மொத்த இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட காலம்னு வரும். எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளோ? 24 வினாடி. மொத்த தூரம் இடப்பெயர்ச்சி வந்து 12. மொத்த இடப்பெயர்ச்சி 12 மீட்டர். 12 மீட்டரா? அப்போது டிவைட் பண்ணால் என்ன வரும்? 0 மீட்டர் வினாடி. சராசரி வேகம் வந்து 0 தான் இருக்குது. ஏன்னா தொடக்க புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒன்றாக இருக்கும். நீங்கள் வந்து கோடு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வந்த இடத்துல திரும்ப வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அதனால இறுதி புள்ளியும் ஒன்றாக இருக்கிறதுனால சராசரி வேகத்தை கணக்கிடுவது கடினம். அவங்க வந்து தொடக்கத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால், முடிவில் எவ்வளோ வேகத்தில் போனாங்கிறத அவங்க கொடுக்கல. பார்த்தீங்கன்னா தெரியும். கடக்கிறாங்க, வினாடிகளில் கடக்கிறாங்க, எந்த பக்கம் போகிறாங்கங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அதனால சராசரி வேகம் கண்டுபிடிக்க முடியாது. சராசரி திசை வேகம் மட்டும் 0.5 மீட்டர் பை வினாடி. இடப்பெயர்ச்சி வந்து 0, அதனால சராசரி வேகம் கிடையாது. சராசரி திசை வேகம்ங்கிறது என்னது? மொத்த இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட காலத்து கிடைக்கும் போது தான் வரும். மொத்த இடப்பெயர்ச்சி இங்கே என்னவா இருக்குது? வந்த இடத்துக்கே திரும்பி வந்துடும். அதனால இது மொத்த இடப்பெயர்ச்சி இல்லை. அடுத்து பாருங்கள், புவியீர்ப்பு விசை பொருளின் எதன் வழியே செயல்படுகிறது? புவியீர்ப்பு விசை பொருளின் எதன் வழியே செயல்படுகிறது? ஈர்ப்பு மையத்தின் வழியே செயல்படுகிறது. புவியீர்ப்பு விசை ஈர்ப்பு மையத்தின் வழியே செயல்படுகிறது. எந்த புள்ளியின் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல தோன்றுகிறதோ அப்புள்ளியே அதன் டேஷ் எனப்படும், ஈர்ப்பு மையம் எனப்படும். எந்த புள்ளியின் வழியே ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுகிறதோ அந்த புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படும். ஒழுங்கான வடிவத்தின் ஈர்ப்பு மையமானது பொதுவாக டேஷில் அமைகிறது. ஒரு பொருளோட ஈர்ப்பு மையம் வந்து அதோட வடிவியல் மையமாக இருக்கும். ஒரு பொருளோட ஈர்ப்பு மையம் அதன் வடிவியல் மையமாக அமையும். ஒரு பொருளை அதே நிலையில் வைத்துக்கொள்ளும் திறனை அப்பொருளின் சமநிலை என்கிறோம். ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது அதே நிலையிலே தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? அந்த பொருளோட சமநிலைன்னு சொல்கிறோம். சமநிலை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை. உறுதியான சமநிலை அப்படின்னா ஸ்டாண்டர்டாக அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. நம்ம தள்ளி விட்டால் கூட அது திருப்பி வந்துடும், கான்ஃபிடண்ட்டாக திரும்பி வந்துடும்னு சொல்லலாம். அதுதான் வந்து உறுதி சமநிலை.
உறுதியற்ற சமநிலை அப்படிங்கிறது நம்ம தள்ளிவிட்டால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது வந்து ஒரு அளவுக்கு தான் அதை ஜட்ஜ் பண்ண முடியும். அதில் வந்து வடிவியல் மையம்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து கோட்டுக்கு உள்ளேயே அமையும். அப்படி அமையிறது தான் வந்து அதோட வடிவியல் மையமும் ஈர்ப்பு மையம் ரெண்டுமே ஒன்று தான். அந்த ஈர்ப்பு மையம் வந்து அந்த பொருளுக்கு உள்ளேயே அமையுது அப்படின்னா அது நடுநிலை சமநிலை. உறுதியற்ற சமநிலைங்கும்போது அதோட வடிவியல் மையமும் சரி ஈர்ப்பு மையமும் சரி கொஞ்சம் உயரத்தில் இருக்கும். உயரத்தில் அமைஞ்சுது அப்படின்னா அது உறுதியற்ற சமநிலை. அடுத்து பாருங்கள், தொலைவு கால வரைபடம். இதில் ஒவ்வொரு 10 மீட்டருக்கும், இது காலம் இது தொலைவு, ஒவ்வொரு 10 மீட்டருக்கும் காலமும் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த மாதிரி மகிழுந்து என்ன வேகத்தில் போகுது, இந்த மாதிரி கோடு இருந்தால் சீரான வேகத்தில் போகுது. பாருங்கள், காலம் அதிகரிக்க அதிகரிக்க தொலைவும் 10 மீட்டராக தான் அதிகரிச்சுட்டே போகுது. அப்போது இந்த தொலைவு கால வரைபடம் என்னத்தை சொல்லுது, மகிழுந்து சீரான வேகத்தில் செல்லுது அப்படிங்கிறத சொல்லுது. ஒரு மகிழுந்து எந்த மாதிரி போகுதுங்கிறத கொடுத்துருக்காங்க, அதை கிராஃப்லேயும் போட்டிருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இது ஒவ்வொரு 10 மீட்டரும் ஒரு வினாடிக்கு அதிகமாகுது. அப்போ இது சீரான வேகத்தில் செல்கிறது. அடுத்து பாருங்கள், பிக்சர்லாம் கொடுக்குறாங்க. இப்போது பிக்சர்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள் 0, 1, 2, 3, 4ன்னு காலம் இருக்குது. தொலைவு வந்து 5, 20, 45, 80, 125ன்னு போகுது. அப்போது இதில் மகிழுந்தோட வேகம் என்ன செய்யுது, அதிகரித்து கொண்டே போகுது. மகிழுந்தோட வேகம் என்ன செய்யுது, அதிகரித்து கொண்டே போகிறது. இதை பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், 1, 2, 3, இதுலேயும் 45, 80, 105. இதில் மகிழுந்தின் வேகம் குறைந்து கொண்டே செல்கிறது. மகிழுந்தோட வேகம் என்ன செய்யுது, குறைந்து கொண்டே செல்கிறது. தொலைவு வந்து 45, 80. ஃபஸ்ட்டில் 45 போச்சு, அடுத்து 90 தானே போகணும், ஆனால் 80 தான் போகுது. அடுத்து 80 போனது திரும்ப 105க்கு குறையுது. அடுத்து 105 போனது அடுத்த கால இடைவெளியில் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. அப்போது இது குறைந்து கொண்டே போகிறது. மகிழுந்தின் வேகம் குறைந்து கொண்டே செல்கிறது. அடுத்து வேகம் காலம் வரைபடம். இப்போ நம்ம பார்த்தது தொலைவு கால வரைபடம் பார்த்தோம். இப்போது வேகத்துக்கும் காலத்துக்குமான வரைபடம் பார்க்க போகிறோம். இதில் பேருந்து கொடுத்துருப்பாங்க. மொதல் வினாடியில் 10 வேகத்தில் இருக்குது, அடுத்து இதுவும் 10 தான் இருக்குது. எல்லா வேகத்துலையுமே எல்லா காலத்துலேயுமே வந்து அது 10லே தான் இருக்குது. அதோட வேகம் 10ஆவே தான் இருக்குது. அப்போ அது எப்படி போகுது, நேர்கோட்டின் சாய்வு சுழி மதிப்பை கொண்டுள்ளது. எனவே இதோட முடுக்கம் என்னவா இருக்குது, சுழியாக உள்ளது. எப்போவுமே அது 10 மீட்டர் வேகத்துலேயே போயிருக்கு, அதனால் அது முடுக்கமே அடையலை. வேகமோ இல்லை திசையோ மாறினா தான் என்ன அடையும்னு சொல்லியிருக்கோம், முடுக்கம் அடையும்னு சொல்லியிருக்கோம். அங்கே எதுவுமே மாறலங்கும்போது அதோட முடுக்கத்தின் மதிப்பு சுழியாக உள்ளது. அடுத்து இந்த பிக்சர் பாருங்கள், வேகம் அதிகரிக்குது, 10 மீட்டராக அதிகரிச்சுட்டே போகுது. அப்போது நேர்கோட்டின் சாய்வானது நேர்குறியுடன் மாறாத மதிப்பை கொண்டுள்ளதால் இதன் முடுக்கம் மாறிலியாகும். இதோட முடுக்கம் வந்து மாறிலியாக உள்ளது. எப்படி அப்படின்னா இதில் வந்து முடுக்கம் என்ன செய்யுது, சீரான வேகத்தில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சீரான வேகத்தில் அதிகரிச்சுட்டே போகுது. அதனால் இது என்னன்னு சொல்கிறோம், ஒவ்வொரு வினாடியிலும் 10 மீட்டர் அதிகரிக்குது. நேர்கோட்டின் சாய்வானது நேர்குறியுடன் மாறாத மதிப்பை கொண்டிருக்கிறதுனால இதை மாறிலின்னு சொல்கிறோம். முடுக்கம் வந்து எந்த மாற்றமும் அடையில, சேமாக போயிட்டுருக்கு. அடுத்து சீரான முடுக்கம், அது நேர்கூட்டில் போகிறதுனால சீரான முடுக்கம். அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 50 வேகத்தில் போகுது, அடுத்து 40, அடுத்து 30, அடுத்து 20. அப்போ என்ன செய்யுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. 50, 40, 20 அப்படியே ஆப்போசிட்டாக கீழே குறைஞ்சி போய் 0க்கே போயிடுது. அப்போ இது என்ன முடுக்கம், குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா என்ன முடுக்கம், எதிர் முடுக்கம். குறைந்து கொண்டே போச்சுன்னா எதிர் முடுக்கம். 43வது கேள்வி பாருங்கள். ஃபஸ்ட்டு 0ல் இருக்குது வேகம், அடுத்து 2ன்னு இருக்குது, அடுத்து 8, 18, 32, 50. ஆனால் அதிகரிச்சுட்டே தான் போகுது, ஆனால் கரெக்டான அளவில் இல்லை. ஓகேவா, பாருங்கள், சாய்வான நேர்குறி மதிப்பை கொண்டு அதிகரித்து கொண்டே செல்கிறது. எனவே இதன் முடுக்கம் அதிகரிக்கிறது, ஆனால் இதோட சீராக இல்லை. அப்போ இது என்னன்னு சொல்கிறோம், சீரற்ற முடுக்கம்னு சொல்கிறோம். சீராக இருந்தால் தான் அது சீரான முடுக்கம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2, அடுத்து 10, 8 அப்படி மாறுது. 8, 2லேருந்து 6 மாறினது, அப்புறம் 8லேருந்து திரும்பவும் 6 டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் அது சீரானது. டிஃப்ரெண்ட் வந்து கரெக்டாக இல்லைங்கும்போது அது சீரற்ற முடுக்கத்துக்கு
எக்ஸாம்பிள் அந்த நம்பரை வச்சே நீங்கள் சொல்லிடலாம். வேகம் காலம் வரைபடத்தில் இதை நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் 0ல் இருக்குது, அடுத்த ஒரு வினாடியில் 18க்கு போகுது, ரெண்டாவது வினாடியில் 32, மூணாவது வினாடியில் 42, 10, அடுத்து 8ன்னு குறையுது, 42 48க்கு போகுது, 6ன்னு குறையுது, 48 50வது 2 குறையுது. அப்போது என்ன ஆகுது? முடுக்கம் குறைந்து கொண்டே போகிறது. பாருங்கள், இதன் முடுக்கத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே செல்கிறது. அவ்வளோதான். அந்த காலத்துக்கும் அந்த டயத்துக்குமான கேப் எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் குறைஞ்சிட்டே போதா அதிகமாக தாங்க, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சீரற்று இருக்குது, மாறி மாறி இருக்குது அப்படின்னா அது சீரற்ற முடுக்கம். 45 பாருங்கள். சொகுசு பேருந்துகளின் டேஷ் பொருட்களை வைப்பதற்கான அறைகள் அமைக்கப்படுகின்றன. இதன் மூலம் பேருந்தின் ஈர்ப்பு மையத்தின் உயரம் குறைக்கப்பட்டு அதன் சமநிலை அதிகரிக்கப்படுது. அதாவது சொகுசு பேருந்துலலாம் இந்த இடத்துல தான் பொருள்களை வைக்கிறதுக்கான அறையை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அதோட ஈர்ப்பு மைய உயரம் குறைஞ்சி அதோட சமநிலை சரியாக இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வைக்கிறாங்க. எந்த இடம்? அடிப்பகுதியில். சொகுசு பேருந்தோட அடிப்பகுதியில் தான் பொருளை வைக்கிறதுக்கான இடத்த கொடுக்குறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, உயரம் குறைக்கப்பட்ட ஈர்ப்பு மையம் சரியாக பாதுகாக்கப்படுறதுக்கு தான், சமநிலையை பாதுகாக்கிறதுக்காக தான் அடிப்பகுதியில் வைக்கிறாங்க. அடுத்து 46வது கேள்வி. 2 அடுக்கு பேருந்துகளில் 2வது அடுக்கில் அனுமதிக்கப்பட்ட பயணிகளின் எண்ணிக்கையை தவிர கூடுதல் பயணிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. அதற்கும் காரணம் என்ன? ஈர்ப்பு மையத்தின் உயரம் அதன் சமநிலையை சரியாக வச்சுக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் ஃப்ளோரா 2வது அடுக்கு, அதாவது 2வது ஃப்ளோரில் அதிகமான பேரை அனுமதிக்க மாட்டாங்க. பஸ்ஸு அதோட சமநிலை பாதிக்கப்பட்டுரும். அதனால் 2வது அடுக்கில் அனுமதிக்க மாட்டாங்க. 2வது அடுக்கு பயணிகள் அனுமதிக்க மாட்டாங்க. இந்த அளவு தான் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. காரணம் இதுதான். என்ன காரணம்? ஈர்ப்பு மையத்தின் உயரமும் அதன் சமநிலையையும் சரியாக வைத்து கொள்வதற்காக. அடுத்து பாருங்கள், பந்தய கார்களையும் இது பயன்படுது. குறைவாகவும், பந்தய காரோட உயரம் குறைவாக இருக்கும், அகலமானதாகவும் இருக்கும். காரணம் அதோட சமநிலை அதிகப்படுத்துறதுக்காக. சமநிலை அதிகப்படுத்தினா அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி மேசை விளக்குகள், காற்றாடிகள் போன்றவற்றின் சமநிலையை அதிகரிப்பதற்காக அதை என்ன செய்கிறாங்க? அதோட எதை அதிகமாக வச்சுருக்காங்க? அடிப்பரப்பு அகலமானதாக தயாரிக்கப்படுகிறது. அது கீழே விழாமல் கரெக்டாக இருக்கிறதுக்காக அடிப்பரப்பை பெருசாக வச்சுருக்காங்க. அதே ட்ரிக்ஸ் தான் தஞ்சாவூர் களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளோட ஈர்ப்பு மையமும் அதன் மொத்த எடையும் எங்கே தான் இருக்குது? அடிப்பகுதியில் தான் இருக்குது. அதோட ஈர்ப்பு மையம் அடிப்பகுதியில் இருக்கிறதுனால தான் அது லைட்டான ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்குது, ஆனால் கீழே விழலை. அதுக்கு பேர் தான் ஈர்ப்பு மையம் கரெக்டாக பயன்படுத்துறது. ஈர்ப்பு மைய சமநிலைக்கான நிபந்தனைகளில் பொருந்தாதது எது? ஈர்ப்பு மையத்தோட சமநிலையை கரெக்டாக வச்சுக்கிறதுல பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். பொருளின் மேல்பாகம் அகன்றதாக இருக்க வேண்டும். பொருளின் மேல்பாகம் அகன்றதாக இருக்கும்போது பொருள் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? இது சரி கிடையாது. ஈர்ப்பு மையத்தை கரெக்டாக வச்சுக்கணுன்னா அதோட அடிபாகத்தை தான் அகன்றதாக வைக்கணும். மேல்பாகம்னு கொடுத்துருக்கா, அதனால் இதுதான் தவறு. ஒரு பொருளின் அடிப்பகுதி கனமாக இருக்கும்போது ஈர்ப்பு மையம் கீழே இருக்கும், அப்பொருள் நிலையாக இருக்கும். சரி. பொருளின் அடிப்பரப்பினை அதிகரிக்க வேண்டும். அடிப்பரப்பு தான் அதிகரிக்கணும், மேல்பாகம் கிடையாது. மேல்பாகத்தில் சமநிலையை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஈர்ப்பு மையம் அடிப்பரப்பில் தான் இருக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்கள். ஒரு பொருளானது ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டத்தை கடந்த பிறகு அந்த பொருளோட இடப்பெயர்ச்சி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தூரம் கேட்கல, இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும்? சுழியாக இருக்குமா? இருக்காது. ஆறு இருக்குமா? ஆறு இருக்காது. ஏன்னா பாதி தூரம் போயிடுச்சு. ஆரம்னா அதில் பாதி தான் ஆரம். அப்போது 2R இருக்கும், 2 ஆரை கடந்திருக்கும். பாதி தூரங்கும்போது விட்டம் வரைக்கும் போயிருக்கும் இல்லையா? அந்த விட்டத்தை தான் 2Rன்னு கொடுத்துருக்காங்க. 2Rங்கிறது தான் சரியானது. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேக கால வரைபடத்தின் பொருள் என்ன? திசைவேகம் எப்படி இருக்குது? சீராக இருக்கா? ஓய்வு நிலையில் இருக்கா? ஓய்வு நிலையில் கண்டிப்பாக இல்லை. சீரற்று இருக்கா? கண்டிப்பாக சீரற்றும் இல்லை. ஏன்னா ஒரே மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கு. அப்போது இது எந்த இதில் இருக்குது? சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குது. மாறாமல் இருந்தால் தான் உங்களுக்கு சுழின்னு அர்த்தம். ஆனால் வேகம் அதிகரிச்சுட்டே போகுது இல்லையா? காலம் அதிகரிக்க வேகமும் திசையும் அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ இது என்ன இயக்கத்தில் இருக்குது? சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது.
கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குறிக்கிறது? எந்த பொருள் வந்து சீரான இயக்கத்தை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஈங்கிறது தான் சரியான விடை. ஈங்கிறதுல தான் வந்து தொலைவு, காலம், தூரம் எல்லாமே வந்து சரியாக போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள், 4வது கேள்வி. ஒரு சிறுவன் குடைராட்டினத்தில் 10 மீட்டர் பை வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது, அவன் சுற்றி வரான் அப்படிங்கும்போது இந்த சிறுவன் என்ன பண்ணுறான், மாறாத திசை வேகத்தில் இயங்குகிறான். சிறுவன் இயங்கிக்கிட்டு தான் இருக்கான், சுற்றிக்கிட்டு தான் இருக்கான், ஆனால் மாறாத திசை வேகத்தில் இயங்குகிறான்ங்கிறது தான் சரி. ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம்? எப்படி அதிகரிக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல் மூலம் அதிகரிக்கலாம். ஈர்ப்பு மையத்தோட உயரத்தை குறைச்சா அதோட சமநிலையை அதிகரிக்க முடியும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் தான் என்னது? இடப்பெயர்ச்சி. இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் என்னன்னு சொல்கிறோம்? இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறோம். திசைவேக மாறுபடும் வீதம் தான் வந்து முடுக்கம். திசைவேக மாறுபாட்டு வீதம் முடுக்கம். ஒரு பொருள் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் நேர்முடுக்கம், குறைஞ்சா எதிர்முடுக்கம். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது டேஷ் சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை. உறுதி சமநிலையில் தான் வந்து அதோட ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவது இல்லை. பொறுத்துக்க பாருங்கள், இடப்பெயர்ச்சி மீட்டருங்கிற அலகில் குறிக்கிறோம். வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் வந்து சீரான திசை வேகத்தில் இருக்கும். கப்பலின் வேகத்தை வந்து நாட்டுன்னு குறிக்கிறோம். ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையத்தை தான் வடிவியல் மையம்னு சொல்கிறோம். சமநிலை அப்படின்னா அகலமான அடிப்பரப்பு தான் வந்து சமநிலை. அடுத்து ஒப்புமை தருக. திசைவேகம் மீட்டர் பை வினாடி. திசைவேகம் மீட்டர் பை வினாடி. முடுக்கம்னா மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு. முடுக்கம் ஸ்கொயர்டு வரும், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவுகோலின் நீளம் வந்து மீட்டர். வானூர்தியின் வேகம் நாட். இடப்பெயர்ச்சி வந்து காலம். இடப்பெயர்ச்சிக்கு வந்து இடப்பெயர்ச்சி பை காலம் தான் வந்து திசை வேகம். தொலைவு பை காலம் வந்து வேகம். தொலைவு பை காலம் வேகம். இதோட 7ஆம் வகுப்பில் 2ஆம் பாடம் முடிஞ்சிருச்சு. மெயினான கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கும் அவங்க ஆன்சர் கரெக்டாக கொடுத்து கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் கரெக்டாக நடந்து உங்களுக்கு வேலை கிடைக்கணும். நம்ம எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து படிங்க.